வெல்கம் டு atraithingal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆயில் பாட்டில் க்ளீனிங் தான் பார்க்க போறோம். என்னோட ஆயில் கேன் எல்லாத்தையும் நான் எப்படி க்ளீன் பண்றேன்றதை நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் தான் நான் ரெகுலரா ஃபாலோ பண்றேன். அது எப்படின்றதை இப்போ பார்க்கலாம். லெட்ஸ் கோ. நான் வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நான் ஆயில் பாட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் வந்து விம் லிக்விட் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் லிக்விட் போட்டு எல்லா கேப்பும் வந்து நான் இதில் போட்டுட்டேன். இது வந்து நம்ம வாஷ் பண்ணுற வரைக்கும் நல்லா ஊறட்டும். இது மட்டும் இப்போ நம்ம இந்த சில்வர் பாத்திரம் எல்லாம் சும்மா வந்து நம்ம ஒரு வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து நான் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நல்லா வந்து இதை வாஷ் பண்ண போகிறேன் லிக்விட் யூஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நான் இதுக்கு ஸ்டீல் யூஸ் பண்ணேன்னா இப்போ நம்ம ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இது சில்வருன்றதுனால நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பில் சும்மா லைட்டாக நம்ம தேய்ச்சாலே வந்து நல்லா பளபளப்பாகிடும். இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதை பார்க்கலாம். இவ்வளோதான் நான் வாஷ் பண்ணி இதை வந்து ஒரு பிளேட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா போயிடுச்சு பாருங்கள். அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதை நம்ம ஆயில் கேன் மாதிரியே இல்லை பாருங்களேன். இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை நம்ம சும்மா தண்ணி வெறும் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இது தண்ணி ஃபில் பண்ணி சோப் வாட்டர் வந்து ஃபில் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு சோப் வாட்டர் போட்டு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா பாட்டிலையும் நம்ம ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், லிக்விட் போட்டு தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா ஊறட்டும். ஊறின அப்புறம் வந்து நம்ம அந்த ப்ரஷ் போட்டு இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு இதை நம்ம ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணலாம். இதோட இந்த மேல் பக்கம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது வந்து பாட்டில் நம்ம வந்து ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதான் இந்த மேலே இருக்கிற ஆயிலெல்லாம் வந்து போகும். நம்ம வந்து இதை வச்சு நம்ம மேலே வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு உள்ளே வாஷ் பண்ணலாம். இப்போது செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி வந்து நின்று இருக்கும் அந்த எண்ணெயோட இது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரஷ் வரும்ல, கீழே ஸ்பாஞ்ச் வராமல் இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷில் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த கீழே இருக்கிறது எல்லாமே போயிடும் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரஷ் விட்டு இது நம்ம வந்து இப்படி சுற்றி வாஷ் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த மூடி ஃபுல்லாக கழுவிடலாம். இந்த மூடியும் வந்து நம்ம இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஆயில் கேன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், சில்வர்லாம் நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு. பாட்டில் பாருங்களேன் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அடியிலலாம் எதுவுமே இல்லை பாருங்கள். எல்லா பாட்டில்லையுமே எதுவுமே இல்லை, ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. லிட் கூட பாருங்களேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஆயில் வந்து இதில் ஃபில் பண்ணி வைக்கிறதுனால தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் வந்து நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணிடணும். நம்ம ட்ரை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்மளால் கிளாத் விட்டு நம்மளால் துடைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து நல்லா நம்ம இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, தண்ணி இல்லைன்ற மாதிரி. அந்த மாதிரி ட்ரை ஆகட்டும். இது வந்து நம்ம வேணால் தொடச்சி நம்ம ஆயில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஃபுல்லாக ட்ரை ஆன அப்புறம் நம்ம ஆயில் ஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இந்த ப்ரஷ் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் கடையில் போய் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் கொடுங்கன்னு கேட்டாலே வந்து ப்ரஷ் எல்லாம் தருவாங்க. அதில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆயில் கேன் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ன்னு கேட்டாலும் அங்கே வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆயில் கேன் க்ளீனிங் ப்ரஷ்ன்னு கேட்டாலே தந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்படி தான் நான் வந்து ரெகுலராக வந்து என்னோடய ஆயில் பாட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.